கல்யாண வீட்ல பந்தியில பரிமாறக்கூடிய குழம்புல ஃபர்ஸ்ட் குழம்பு பருப்பு குழம்பு தான். எங்கள மாதிரி சிட்டில இருக்கவங்க எல்லாம் அந்த சான்ஸ ரொம்பவே மிஸ் பண்ணுவாங்க. அத வீட்லயே எப்படி பிரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அத நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்ப அந்த பருப்பு மூழ்குற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். இது கூட 1 தக்காளி, 3 பச்சை மிளகாய், நான் ஒரு 100ல இருந்து 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். 10 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், பெருங்காயம் 2 பிஞ்ச் போட்டு குக்கர நல்லா க்ளோஸ் பண்ணி 6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பிரஷர் ரிலீஸ் ஆன உடனே குக்கர ஓப்பன் பண்ணி, ஒரு மத்து வச்சு நல்லா அந்த பருப்ப மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்ச அப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 கப் துருவின தேங்காய் போட்டு நம்ம குழம்பு என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. அகைன் ஸ்டவ் ஆன் பண்ணி இத வச்சு ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்ல நல்லா கொதிக்க விடுங்க. அந்த தேங்காய், மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு. கல்யாண வீட்ல டால்டா ஊத்துவாங்க இந்த ஸ்டேஜ்ல. அதாவது வனஸ்பதி. நம்ம லாஸ்ட்டா 1 ஸ்பூன் பட்டர் போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிருங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு குடுக்கணும். அதுக்கு 2 ஸ்பூன் கோகனட் ஆயில், 1/4 டீஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது கலர் சேஞ்ச் ஆன உடனேயே ஒரு கொத்து கருவேப்பில போட்டு, உடனே இந்த குழம்புல கொட்டி அப்படியே ஒரு மூடி போட்டு மூடிறலாம். அப்ப அந்த மணம் அப்படியே இருக்கும். இந்த வீடியோவ கன்னியாகுமரியிலே பிறந்து சிட்டில இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.